சோர்வை குறைக்கும் 10 சிறந்த உணவுகள். நைட்ல நல்லா தூங்குறேன் சார், காலையில எந்திரிக்கிறப்ப ரொம்ப சோர்வா இருக்கு, நான் நல்லா சாப்பிடுறேன் ஆனா வேலையே பார்க்க முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு சார். இந்த வார்த்தையெல்லாம் நான் தினசரி கேட்கிற வார்த்தைகள். ஒரு மனுஷனுக்கு தூக்கமும் முக்கியம், உணவும் முக்கியம். ஆனா சாப்பிடுற உணவு எப்படி இருக்கணும், எப்படி சாப்பிட்டா சோர்வு நீங்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோட விரிவா பேச போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. எங்களோட சர்க்கரை மருத்துவமனை சர்க்கரைக்கு மட்டுமல்ல, சர்க்கரையினால் உருவாகக்கூடிய கால் புண்ணுக்கும் ஒரு சிறப்பான மருத்துவமனை. இதுவரைக்கும் 4800க்கும் மேற்பட்ட சர்க்கரை புண்களை எங்க மருத்துவமனை குணமாக்கி இருக்கு. இதை நீங்க பார்க்கணும்னா ஸ்ரீ பார்வதி ஹாஸ்பிட்டல்.com அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் அங்க பிளாக்ல கேஸ் ஸ்டடின்னு கிளிக் பண்ணுங்க, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்க சேனல் மூலம் கிடைக்கிற பணம் ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க பயன்படுத்துறோம். அதனால அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இதுல சொல்ற உணவு முறை சர்க்கரை இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை இல்லாதவங்களுக்கும் ஒரு பொதுவான உணவு முறை. சர்க்கரை இருக்கிறவங்க எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத பத்தியும், சமச்சீரான உணவு முறை என்ன அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல பேச போறேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா சோர்வே இருக்காது. அத அறிவியல் பூர்வமான ஆதாரங்களோட நான் சொல்ல போறேன். முடிஞ்ச அளவு இதை கடைபிடிங்க, உங்க சோர்வு குறையும். இதுல முதல் உணவு ஓட்ஸ். நிறைய சுகர் பேஷண்ட் ஓட்ஸ் சாப்பிடலாமா சார் அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயம் சாப்பிடலாம். ஓட்ஸ் ஒரு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவு. சர்க்கரையை இது மெதுவா தான் கூட்டும். அதனால சோர்வை நீக்கும் மிகச்சிறந்த காலை உணவு ஓட்ஸ். ஓட்ஸ்ல இருக்கிற நார்ச்சத்து சர்க்கரையை கூட்டாமல் பார்த்துக்கும். 30 அல்லது 40 கிராம் ஓட்ஸை சுடுதண்ணிலையோ அல்லது பால்லையோ போட்டு காலை உணவா தாராளமா சாப்பிடலாம். முக்கியமா சர்க்கரை நோயாளிகள் தைரியமா சாப்பிடலாம். சில பேர் இட்லி சாப்பிட்டு சாப்பிடலாமா, தோசை சாப்பிட்டு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்றது இட்லிக்கு பதில் அல்லது தோசைக்கு பதில் தான் நம்ம ஓட்ஸ் காலை உணவா சாப்பிடணும். சோர்வை நீக்கிறதுல 2வது உணவு கீரை வகைகள். கீரையில இருக்கிற போலேட் மற்றும் மெக்னீசியம் நம்ம உடம்புக்கு அதிகமான புத்துணர்ச்சியை கொடுக்கும். கீரை சாம்பார், கீரை கூட்டு, கீரை துவையல் இந்த மாதிரி செஞ்சு தினசரி உணவுல பயன்படுத்தலாம். இதுல உள்ள இரும்பு சத்து ரத்தத்துல உள்ள ஹீமோகுளோபின், அதாவது ரத்தத்தை அதிகரிக்க செய்யும். நான் என்னுடைய பேஷண்ட்டை சொல்லுவேன், கிடைக்கிறப்பெல்லாம் கீரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். உங்க வீட்டுல 2 தொட்டில பசலிக்கீரையும் 2 தொட்டில பொன்னாங்கண்ணி கீரையும் நட்டு வைங்க. வருஷம் பூரா நீங்க கீரை சாப்பிடலாம். வீட்டுல இடம் இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரை, லட்சக்கட்டை கீரை இந்த மாதிரி குச்சியை நட்டு வைங்க, அதுலயும் கீரை கிடைக்கும். இந்த மாதிரி கீரைகள் நம்ம வீட்டுல வளர்க்குறப்ப செயற்கை உரம் இல்லாத இயற்கையான கீரைகள் நமக்கு கிடைக்கும். அது கிடைக்காத பட்சத்துல வெளியில இருந்து வாங்கிக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் என்னென்ன உணவு எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு விரிவா புத்தகம் எழுதியிருக்கிறேன். நோய்களின் தாய் அப்படிங்கிற இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். சோர்வை நீக்கும் 3வது உணவு முட்டை. முட்டை தினசரி சாப்பிடலாம். ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, கொழுப்பு சத்து இருக்கிறவங்க மஞ்சக்கருவை தவிர்த்துட்டு வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடலாம். ஆனா எல்லாருமே வெள்ளைக்கரு தினசரி சாப்பிடலாம். உப்பு நீர் இருக்கிறவங்க நான் சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி உங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க. 4வது உணவு வாழைப்பழம். இது ஒரு எனர்ஜி பூஸ்டர். உடனடியா சக்தி கிடைக்கும். நேச்சுரல் சுகர், பொட்டாசியம் இருக்கு. ஆனா சர்க்கரை இருக்கிறவங்க வாழைப்பழம் சாப்பிட வேண்டாம். சோர்வை நீக்கும் 5வது உணவு பயறு மற்றும் பருப்பு வகைகள். இது ஒரு அருமையான புரதச்சத்து, ஃபைபர் இருக்கு, அயன் இருக்கு. தினசரி உணவுல இதை அவசியம் சேர்த்துக்கோங்க. நமது முன்னோர்கள் எல்லாமே தினசரி உணவுல இதை பயன்படுத்தினாங்க. இப்ப நம்ம உணவுல அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு சோத்தை நிறைய சாப்பிட்றோம். நிறைய வீடியோக்கள்ல இதை பத்தி நான் சொல்லி இருக்கிறேன். ஒரு 5 பயிர் வாங்கிக்கிறங்க. ஒரு 25 கிராம் அளவுல நைட்ல பயிரை ஊற போட்டு காலையில இட்லியோட இந்த பயிரை சேர்த்து சாப்பிடுங்க. முடியாதவங்க மதியம் உணவோட சேர்த்து சாப்பிடலாம். தினசரி ஒரு பயிர் அவசியம் சாப்பிடணும். காலையில இட்லியோட அளவை குறைச்சிக்கங்க. ஒரு 2 அல்லது 3 இட்லி பயிரையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வயிறும் ஃபுல்லாயிரும், உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கும். முக்கியமா மலச்சிக்கல் குறையும். எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற ஒவ்வொரு சுகர் பேஷண்ட்டுக்கும் என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பத்தி விரிவா ஒரு டயட்டீஷியனை வச்சு நாங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறோம். இதனால சாப்பாட்டை பத்திய புரிதலை தொடர்ச்சியா அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே வர்றதுனால அவங்களுடைய சர்க்கரையோட அளவும் குறையும், சோர்வும் இருக்காது. உங்களுக்கும் இந்த உணவு முறை பற்றி சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. அடுத்து சோர்வை நீக்கும் 6வது உணவு நட்ஸ், விதைகள். பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, சூரியகாந்தி விதைகள், சியா விதைகள், இதுல எல்லாம் ஜிங்க், மெக்னீசியம்
மெக்னீசியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. மன சோர்வையும் மன அழுத்தத்தையும் குறைக்கும். நிறைய பேர் இது சாப்பிட்றதுனால கொழுப்பு சத்து கூடும் அப்படின்னு பயந்துகிட்டே சாப்பிடாம இருப்பாங்க. நான் சொல்றது என்னன்னா, வால்நட்டு, பாதாம், பிஸ்தாலாம் தினசரி உணவுல 2 அல்லது 3 சேர்த்துக்கோங்க. தொடர்ச்சியா சாப்பிடலாம். நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்கும். மன சோர்வும் உடல் சோர்வும் குறையும். இந்த பாதாம், பிஸ்தாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஃபுல்லா சாப்பிட்றாதீங்க. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 தான். அடுத்து 7வது உணவு மோர், தயிர். இதுல ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்கு. ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். உடம்பு லேசா இருக்கும். சோர்வும் குறையும். தினசரி உணவுல அவசியம் சேர்த்துக்கோங்க. அடுத்து சோர்வை நீக்கும் 8வது உணவு மீன். இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. விட்டமின் டி இருக்கு. புரதச்சத்து நிறைய இருக்கு. மன அழுத்தத்தை குறைக்கும். நல்ல தூக்கத்தை தரும். மீனை தாராளமா சாப்பிடலாம். வாரத்துக்கு 2-3 முறை சாப்பிடலாம். நான் ஏற்கனவே பல வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன். குழம்புல போட்ட மீன் மட்டும் சாப்பிடுங்க. குழம்புல போட்ட மீனை ஒரு 3-4 பீஸ் எடுத்து வச்சு முதல்ல அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் சோறு சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்றப்ப சோறோட அளவு குறையும், சர்க்கரையும் கூடாது. உங்களுக்கும் மீன் சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்கும். இதுலயும் உப்பு நீர் இருக்கிறவங்க உங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க. சர்க்கரை இருக்கிறவங்க தாராளமா சாப்பிடலாம். அடுத்து சோர்வை நீக்கும் 9வது உணவு டார்க் சாக்லேட், அதாவது கருப்பு சாக்லேட். இதை தினசரி உணவா ஒரு 25 கிராம் சாப்பிடலாம். உடம்புக்கு நல்ல புத்துணர்ச்சி தரும். மனநிலையை மேம்படுத்தும். இதுல இருக்கிற பிளேவனாய்ட்ஸ் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருதயத்துக்கும் மூளைக்கும் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். இதுல இருக்கிற மெக்னீசியம் சோர்வை குறைக்கும். உடம்ப ரிலாக்ஸா வச்சுக்கிறோம். டார்க் சாக்லேட், அதாவது கருப்பு சாக்லேட் வாங்குறப்ப பால் இல்லாத டார்க் சாக்லேட்டா அப்படின்னு பார்த்து வாங்கிக்கிறங்க. 70% கோகோ சுகர் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு வாங்கிக்கிறங்க. கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். போக போக பழகிரும். சோர்வை நீக்கும் 10வது உணவு அப்படின்னா தண்ணி. பெரும்பாலானவங்களுக்கு நீர்ச்சத்து குறைபாடுனால தான் சோர்வே வருது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2-3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். வெயில் காலத்துல அவசியம் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். மழை காலத்துல 2 லிட்டர் தண்ணி அவசியம் குடிக்கணும். காலை உணவுலேருந்து மதியம் உணவுக்குள்ள 1 லிட்டரை கொஞ்சம் கொஞ்சமா 100, 50 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. மதியம் உணவுலேருந்து இரவு உணவுக்குள்ள 1 லிட்டர், 100, 50 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. இரவு உணவுக்கு பின்னாடி 1/2 லிட்டர் தண்ணி கட்டாயம் குடிங்க. உடம்புல நீர்ச்சத்து போதுமான அளவுக்கு இருந்தாதான் சோர்வு குறையும். இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல சர்க்கரை நோயாளிகளுக்கு காலெரிச்சலை குணமாக்கும் 5 உணவுகள் அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.